பெரிய பட்ஜெட் படங்கள் இப்போ அடிக்கடி ரிலீஸ் ஆகுது. அந்த படங்கள் எல்லாமே சுமாரா இருந்தாலுமே கூட பெரிய ஹீரோஸ் நடிக்கிறதுனால கலெக்ஷன் நஷ்டம் இல்லாம கிடைச்சிருது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச பெரிய பட்ஜெட் படம் மோசமான தோல்வி அடைஞ்சது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்ட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே பெரிய பட்ஜெட் படங்கள் இப்போ வர்றது அடிக்கடி அதிகமாக இருக்குது. மாஸ் ஹீரோஸை நம்பியும் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்டர் நம்பியுமே இந்த பெரிய பட்ஜெட் படங்களை எடுத்துகிட்டு வர்றாங்க. ரீசெண்டாக பார்த்தோம்னா லியோ, ஜெயிலர், கூலின்னு எல்லா படத்துலையுமே பெரிய பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறதுனாலேயே அது பேன் இண்டியா படமாக ஆகுது. கலெக்ஷனும் பயங்கரமாக கொடுக்குது. மலையாளத்திலேருந்து ஒரு ஹீரோ, தெலுங்குலேருந்து ஒரு ஹீரோ, ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோ நடிக்கிறதுனாலேயே அது பேன் இண்டியா படமாக இப்போலாம் மாறிடுது. ஸோ பேன் இண்டியா படத்துக்கான இலக்கணமே இப்போ மாறிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த படங்கள் எல்லாமே எப்படியோ வசூல் பண்ணிடுது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோ நடித்த பெரிய பட்ஜெட் படம் மோசமான வசூலை பண்ணியிருந்தது. தெலுங்குல நாகார்ஜுனாவுடைய பையன் அகில் அக்கினேனி நடித்த ஏஜென்ட் படம் தான் அது. இந்த படத்தில் மம்முட்டி, சாக்ஷி வைத்தியா, ஊர்வசி ரட்டோலா, அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. தெலுங்குல 90 கோடி பட்ஜெட்டில் பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷனுக்கு மட்டுமே 5 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் வெறும் 9 கோடி மட்டும்தான் வசூல் பண்ணி மோசமான ஒரு தோல்வி படமாக மாறி இருந்தது. சரி, வசூல் தான் தோல்வியாக இருக்குது, படத்தோட கண்டென்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுலேயுமே மோசமான விமர்சனங்களை தான் இந்த படம் வாங்கியிருந்துச்சு. ஸோ மோசமான எடிட்டிங், மோசமான விஷுவல் எஃபெக்ட்ஸ், அப்புறம் பலவீனமான திரைக்கதை அப்படின்ட்டு பலர் மோசமான கமெண்ட்ஸை கொடுத்துருந்தாங்க அந்த படத்துக்கு. இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கிறவங்க பாருங்கள். ஒரு பெரிய பட்ஜெட் படம் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது எதனால் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக மாறி இருக்கு.